Hi friends, welcome to Learn with Didi. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வரப்போற குரூப் 2 எக்ஸாம்க்கு இன்னும் ஒரு 40 நாள் இருக்கு. அதாவது இன்னையோட சேர்த்து 40 நாள் இருக்கு. அந்த 40 நாள்ல எப்படி சிலபஸை ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல சொல்ல போறேன். இன்னும் நான் குரூப் 4 முடிச்சதுல இருந்து நான் புக்கை தொடவே இல்லை, படிக்கவே இல்லை, நீ எப்படி படிக்க அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி ஸ்டார்ட் பண்ணன்னு தெரியல, என்னால கண்டிப்பா இந்த பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா 40 நாள்ல சிலபஸை ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிட்டு உங்களால பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். நான் அடிச்சு சொல்றேன். சோ நான் சொல்ற மாதிரி 40 நாள 10 நாளா ஸ்பிளிட் அப் பண்ணி இந்த மாதிரி படிங்க. நீங்க ஈஸியா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அப்புறம் டைம் இருந்தா எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இதெல்லாம் படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்ஸ் தர பண்ணிக்கிறோம். இதை வச்சு நம்மளால பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஏன்னா இருக்கிற நாள்ல ஸ்கூல் புக்ஸே படிக்காம நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கணும், அந்த புக் படிக்கணும், இந்த புக் படிக்கணும், தமிழுக்கு அது படிக்கணும், யூனிட் 6க்கு நிறைய சொல்றாங்க, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா தேடி படிக்கணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸ் நம்ம படிச்சுக்குவோம். ஸ்கூல் புக்ஸ் நல்லா படிச்சுட்டு பிலிம்ஸ் தான் நம்மளுக்கு படிக்க போறோம். இது குரூப் 4 மாதிரி ஒரு எக்ஸாம் கிடையாது. ஸோ பிலிம்ஸ் தான்றப்போ கண்டிப்பா ஈஸியா கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நம்ம நம்மளோட டார்கெட் 160க்கு மேல இருக்கணும்னு நினைச்சிட்டு படிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்மளால பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 27 வரைக்கும் ஒரு 40 டேஸ் இருக்கு. நீங்க இன்னைக்கும் சேர்த்து தயவு செஞ்சு இன்னைக்கே படிக்காதவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஏன்னா 40 நாள்ல ஆல்ரெடி படிச்சதை ரிவிஷன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இன்னும் அசால்ட்டா குரூப் 4ல இருந்து என்னால வெளில வர முடியல, குரூப் 4 கிடைக்குமா கிடைக்காதா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா குரூப் 2 நம்ம கையை விட்டு போயிடும். ஸோ இன்னையில இருந்து 40 நாளா 10 நாளா ஸ்பிளிட் அப் பண்ணிருங்க. அதை எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா 10 நாள்ன்றப்போ ஆகஸ்ட் 19ல இருந்து 28 வரைக்கும் ஒரு 10 நாள் ஸ்பிளிட் அப் பண்ணிருங்க. 10 நாள்ல என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9th 10th தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க தமிழ்ல நிறைய அவுட் சோர்ஸ் வேற எங்க இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கையில இருக்க சிலபஸ் படி, அதாவது இப்ப அப்டேட் பண்ண சிலபஸ் படி ஸ்கூல் புக்ஸை நல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை பாத்துக்கலாம். இதை தாண்டி நமக்கு வராது, குரூப் 2ல அப்படி வராதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க. 9th 10th நியூ புக் ஓல்டு புக்கை படிச்சிருங்க. அதாவது நியூ புக் நல்லா தரவா படிச்சிருங்க. ஓல்டு புக்ல சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் படிச்சிருங்க. மேக்ஸ்ல 5 நாளா 5 நாளா பிரிச்சு சிம்பிளிபிகேஷன் பர்சன்டேஜ் ஒரு 5 நாள் பாத்துருங்க. அந்த டாபிக் எடுத்து அந்த டாபிக் ஃபுல்லா பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸும் பாத்துருணும். அடுத்து லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ் இது ஒரு 5 நாள் நிறைய யூடியூப் வீடியோஸும் நிறைய அவைலபிளா இருக்கு. அதை பார்த்து சால்வ் பண்ணி பாருங்க. அடுத்து அதாவது வீக்லி ஒரு டெஸ்ட் கண்டிப்பா போட்டுரும். நிறைய ஃப்ரீ டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. கிருஷோபா போடுறாங்க, சாய்ஸ் போடுறாங்க, நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எப்படியாவது ஒரு டெஸ்ட் கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணிடுங்க வீக்லி. அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல யூனிட் 6 ஃபுல்லா படிக்கணும். யூனிட் 6னா தெரியும் உங்களுக்கு, வேர் டு ஸ்டடி நானே போட்டிருக்கேன். ஸோ எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும், அதாவது முன்னாடி இருந்த யூனிட் 8 இப்போ யூனிட் 6 இதை பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி குரூப் 4க்கு படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூனிட் 6ல எந்தெந்த லெசன்ஸ் கவர் ஆகும் அப்படின்றது. ஸோ அதை பார்த்துட்டு யூனிட் 6 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்க. யூனிட் 6க்கு நிறைய புது மெட்டீரியல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் படிக்கணுமா, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்ற ஒரு புக் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் படிக்கணுமான்ட்டா இப்போ யோசிக்காதீங்க. இப்போதைக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸை நல்லா ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணது போக இந்த 10 டேஸ்ல பேலன்ஸ் டைம் இருந்துச்சோ நீங்க அந்த புக்கை படிங்க. சோ அந்த புக்கோட PDF வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். சோ GSல யூனிட் 6 ஃபுல்லா படிக்கணும். 10 நாள்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் தான். நம்ம ரிவிஷன் தான் பண்ண போறோம். அடுத்து 10th ஜியோகிராஃபில ஒரு 7 லெசன் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இன்னையில இருந்து 10 நாள் நீங்க படிக்க வேண்டியது 9th 10th தமிழ், மேக்ஸ்ல ஒரு 4 டாபிக் ஈஸியா பாத்துடலாம். GSல யூனிட் 6 ஃபுல்லா படிச்சுட்டு 10th ஜியோகிராஃபி மட்டும் நீங்க படிங்க. ஜியோகிராஃபில 5 கொஸ்டின்ஸ் தான். சோ யூனிட் 6ல 20 கொஸ்டின்ஸ் இருப்போ அதை நல்லா படிக்கணும். சோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருக்கேன். யூனிட் 6 நல்லா படிச்சுட்டு 10th ஜியோகிராஃபியை படிச்சிருங்க. அடுத்த 10 டேஸ் என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 29ல இருந்து செப்டம்பர் 7 வரைக்கும் ஒரு 10 டேஸா நான் ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கேன். தமிழ்ல 6th to 8th நியூ புக், ஓல்டு புக்ல சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. மேக்ஸ்ல LCM HCF, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஈஸியான டாபிக்ஸ் தான் எல்லாம். பசில்ஸ், டைஸ் இது ஒரு 5 நாளா ஸ்பிளிட் அப் பண்ணி சம்ஸ் போட்டு பார்த்து அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பாத்துருங்க. GSல யூனிட் 4 இந்தியன் பாலிட்டியை ஃபுல்லா நம்ம 6th to 12th வரைக்கும் எடுத்து ஃபுல்லா படிச்சிடணும். எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் புக்ல இல்லாத டாபிக்ஸ்ல தேடி அதையும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. சயின்ஸ்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். சயின்ஸ் உங்களுக்கு படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் படிங்க. அது இல்லைன்னா சயின்ஸை விட்டுருங்க. ஏன்னா சயின்ஸ்ல 5 கொஸ்டின் தான். நான் சயின்ஸை தொட்டதே இல்லை, இனிமேல் தான் படிக்க போறேன் அப்படின்றவங்க தயவு செஞ்சு புதுசா எடுக்காதீங்க. ஸோ ஆல்ரெடி மட்டும் ரிவிஷன் பண்ணுங்க. 40 நாள் அதுக்கே சரியா போயிடும். ஸோ யூனிட் 4
ஃபுல்லா படிச்சிடணும், அவ்வளவுதான். இந்த 10 நாள்ல 6th to 8th தமிழ்ல முடிச்சிட்டோம்னா 10th வரைக்கும் தமிழ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். மேக்ஸ்ல வந்து பாதி டாபிக்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும். ஜிஎஸ்ல வந்து யூனிட் 4 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இது முடிஞ்சு. ஸோ அடுத்த 10 days வந்து செப்டம்பர் 8ல இருந்து செப்டம்பர் 17 வரைக்கும் தமிழ் வந்து 11th 12th நம்ம 10th வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ 11th 12th சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் படிங்க, தேவையில்லாத கண்டென்ட்டா படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. புக் பேக் ஒன்வேர்டு, புக்குக்கு பின்னாடி அந்த மொழித்திறன் பயிற்சி, இந்த மாதிரி இருக்க கலைச்சொற்கள் ஒண்ணு விடாம எல்லாம் புக் பேக்ல இருக்க எல்லாத்தையும் பாத்துருங்க. புக்கிங்ல இருக்க அந்த லெசன்ஸ் மட்டும் எது தேவையோ அதை மட்டும் படிங்க. 11th 12th ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு தமிழ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து மேக்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க் அது ஒரு 7 நாள், ஏன்னா கொஞ்சம் பெரிய பெரிய டாபிக்ன்றதுனால 7 நாள் பார்த்துட்டு நம்பர் சீரிஸ் அதை ஒரு 3 நாள் பாத்துருங்க, அவ்வளவுதான். ஜிஎஸ்ல வந்து யூனிட் 5 இந்தியன் எக்கனாமி அண்ட் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், முன்னாடி இருந்த யூனிட் 9ஐயும் இந்தியன் எக்கனாமிக்ஸையும் சேர்த்து தான் இப்போ வந்து யூனிட் 5 கொடுத்துருக்காங்க. இந்த 2 யூனிட்டையும் சேர்த்து தான் முன்னாடி இருந்த இந்தியன் எக்கனாமிக்ஸையும் யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 2ஐயும் சேர்த்து தான் வந்து இப்போ யூனிட் 5 இந்தியன் எக்கனாமிக்ஸா கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து வந்து 20 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த யூனிட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது தான். ஸோ இதை வந்து இந்த 10 நாள்ல முடிச்சிருங்க. முடிக்கிற டைம்ல உங்களுக்கு முன்னாடி படிச்சது ஏதாவது மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து சைட் பை சைடா ரிவிஷன் பண்ணிருங்க. அதாவது இதெல்லாம் கஷ்டமான டாபிக்ஸ், எனக்கு அப்பப்போ மறந்து போயிடும் அப்படின்றத மட்டும் நீங்க வந்து சைட்ல வந்துட்டு ரிவிஷன் பண்ணிட்டு வந்து இதை படிக்கணும். அப்படி படிச்சா மட்டும்தான் வந்துட்டு மறக்காது. அப்படி இல்லைன்னா ஒரு சைட் படிச்சுட்டே போகும்போது ஒரு சைட் மறந்துட்டே போயிடும். ஸோ அதை வந்து மெயின்ல வச்சுக்கோங்க. இப்போ 30 days முடிஞ்சு. 30 days முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த கடைசி 10 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி 10 நாள் தான் நம்ம ரிவிஷனும் பண்ண போறோம். கடைசி 10 நாளை நான் 7 நாளாவும் 3 நாளாவும் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் 7 நாள் வந்து நீங்க தமிழ்ல என்ன படிக்க போறீங்கன்னா ஃபுல்லா ரிவிஷன், ஏன்னா நம்ம 12th வரைக்கும் முடிச்சிட்டோம். ஃபுல்லா ரிவிஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், டெஸ்ட் ஏதாவது நிறைய ஃப்ரீ டெஸ்ட் அவைலபிளா இருக்கு, டெஸ்ட் போட்டு பாருங்க. மேக்ஸ்ல ஏரியா வால்யூம் பார்த்துட்டு எல்லா டாபிக்ஸையும் ரிவிஷன் பண்ண போறோம் இந்த 10 நாள்ல. அடுத்து ஜிஎஸ் வந்துட்டு இன்னும் பேலன்ஸ் இருக்குது, ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம் யூனிட் 3 அதை வந்து ஃபுல்லா நம்ம படிக்கணும். இது கொஞ்சம் ஹெவி சிலபஸ் தான். இதை வந்து 10 நாள் எவ்வளவு முடியுமோ இம்பார்ட்டன்டா பார்த்து அதை மட்டும் நல்லா ரிவிஷன் பண்ணிடுங்க. அடுத்தது வந்துட்டு பேலன்ஸ் இருக்கு 3 daysல செப்டம்பர் 25 யூனிட் 6 ஃபுல்லா தமிழ் சொசைட்டி அந்த யூனிட் ஃபுல்லா வந்து ரிவிஷன் பண்ணிடுங்க. ஏன்னா அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குன்றப்போ நம்ம ரிவிஷன் பண்ணாம போக முடியாது. செப்டம்பர் 26 வந்து பாலிட்டி ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிருங்க. மறக்கிற மாதிரி இருக்க டாபிக்ஸ் எல்லாம் நல்லா பாத்துருங்க. புக் பேக் ஒன்வேர்டு, பாக்ஸ் இதெல்லாம் நல்லா பாத்துருங்க. 27 வந்து 11th 12th எக்கனாமிக்ஸ் ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிடுங்க. ஸோ இப்படிதான் வந்து நம்ம படிக்க போறோம். ஒரு நாளைக்கு கண்டிப்பா வந்துட்டு தமிழ் ஒரு 4 மணி நேரம் படிங்க, மேக்ஸ் ஒரு 2 மணி நேரம் படிங்க, ஜிஎஸ் ஒரு 4 மணி நேரம் படிங்க. இப்படி படிச்சா மட்டும்தான், அதாவது குறைஞ்சது 8ல இருந்து 10 மணி நேரம் படிச்சா மட்டும்தான் வந்துட்டு இந்த 40 நாள்ல நம்மளால சிலபஸை ரிவிஷன் பண்ணிட்டு போக முடியும், பிள்ளைங்க அடிக்க முடியும். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. குறைஞ்சது 8ல இருந்து 10 மணி நேரம். இந்த 4 மணி நேரத்தை 3 மணி நேரமா கூட என்னால வந்து 3 மணி நேரத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியும், நான் வந்து ஸ்பீடா படிப்பேன் அப்படின்றவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இனிமேதான், அதாவது குரூப் 4 முடிச்சதுக்கு அப்புறம் இனிமேதான் படிக்கவே போறேன் அப்படின்றவங்களுக்கு குறைஞ்சது 8ல இருந்து 10 மணி நேரம் கண்டிப்பா படிங்க. படிச்சா பிலிம்ஸ் நம்மளால ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ டெய்லி வந்து தமிழும் படிக்கணும், மேக்ஸும் பார்க்கணும், ஜிஎஸும் படிச்சிடணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து பிலிம்ஸ் நம்மளால அடிக்க முடியும். எஃபர்ட்டுமே போடாம எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துட்டு கொஸ்டின் ஈஸியா வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு நீங்க வந்துட்டு நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஃபாலோ பண்றவங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்ப்போம். டாடா.